பேருங்க கப்புள்ஸ் மேக் சம் நாய்ஸ். எப்படி தைரியமா கத்துறீங்க? வீடியோஸ் பார்த்துருப்பீங்களே, பார்த்துமா கத்துறீங்க? ஓகே. எவ்வளோ பேருங்க சிங்கிள் உமன் இன் த ஹவுஸ்? இதுல என்ன பெரிய பெருமை உனக்கு? உன் கூட எவனும் வரல, இவன் கத்துனா ஏதாவது பாயிண்ட் இருக்கு. ஓகே. நீங்க கப்பலா ப்ரோ? எவ்வளோ நாளா ப்ரோ? 1 year. ஓகே ஓகே. 1 year எப்படி நீங்க கப்பல்? நல்லா நான் அப்படி எதுவும் கேட்கலையே, நல்லா போகலன்னா நான் தப்பா எதுவும் சொல்லியே. மைக்கு கொடுங்க அவங்க கிட்ட. ஓகே. நீங்க கம்ஃபர்டபுள் தானே மைக்கில்? ஓகே. ஹாய் மேம். நீங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மேடம். இப்போ ஒன்றும் உங்களுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே. நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை டேட் பண்ணுறீங்க? ஓகே. வீட்டில் தெரியுமா? என்னன்னு போய் சொன்னீங்க? பிடிச்சிருக்கு, அவ்வளோதானா ப்ரோ? லோ எஃபர்ட், மினிமல் எஃபர்ட். வெரி மினிமல். வெரி மினிமல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹெச்ஆர். அதான் நாங்கள் ஹெச்ஆர். எவ்வளோ மினிமலா, அதாவது கல்யாணத்துக்கு கூட எஃபர்ட் எடுக்கல. நீங்கள் மேடம்? ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். நீங்க அவர் கம்பெனில வேலை பார்க்குறீங்களா? சூப்பர், வாவ், தேங்க்யூ. உங்களை மாதிரி ஆட்களை தான் என் ஷோக்கு நான் வந்துட்டு விரும்பி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே. என்ன மேடம் நீங்க ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், அவர் அப்படி என்ன ஹெச்ஆர் வேலையை பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க? நீங்க என்ன இம்ப்ரெஸ் ஆனீங்க? சாப்பாடே இப்படி செய்யறாளே, அப்படி அப்படி இம்ப்ரெஸ் ஆனீங்களா? எதனால இம்ப்ரெஸ் ஆனீங்க மேடம்? மேடம் பரவாயில்ல. இல்லை என்ன மேடம், சரி நீங்கள் சொல்லுங்க. என்ன என்ன சொல்லி என்ன பண்ணி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணீங்க? நிறைய சர்ப்ரைசஸ். சர்ப்ரைஸ் பண்ணீங்க. என்ன சர்ப்ரைஸ் பண்ணீங்க? வேலை பார்த்தீங்களா ஃபைனலி? என்ன சர்ப்ரைஸ் பண்ணீங்க? கிஃப்ட்ஸ். என்ன அங்கே என்ன பேச்சு? உனக்கு வக்கு இருக்குதா? இல்லை இல்லை, கதையை கேளு. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ. இனிஷியலா ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஓகே. வாட்ஸ் ஒன் திங் தட் யூ லைக் அபவுட் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட்? சப்போர்ட் மெயினா. உங்க வேலையில அவ்வளவு சப்போர்ட் தேவைப்படாதுல்ல? அப்படி என்ன சப்போர்ட் பண்ணாங்க? இல்ல நான் ரொம்ப லோவா இருக்கும்போது ஃபீல். என்ன லோ உங்களுக்கு? ஹெச்ஆருக்கு லோவா? ஹெச்ஆருக்கு ஒரு லோ? ஓகே. என்ன லோ ப்ரோ? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை, பர்சனலா. அங்கோ ப்ரோ அவ்வளோதான் மேடம். உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணும் போதே உனக்கு அப்ரைஸ் எல்லாம் இல்லைம்மா, ஹஸ்பண்டா நான் வேணா வரேன். நீங்கள் எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா நீங்கள்? ஓ, என்ன பண்ணுறீங்க? 14 பேரா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைஃப்பில்? சிஏ சிஎம்ஏ எல்லாமே பார். எதுவும் பாஸ் பண்ணல? பாஸ் பண்ணிடுவோம் தம்பி. யாருங்க அவன்? ஓகே. இந்த 14 பேரும் பார் தானா? இல்ல, அவங்களாம் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புளோட நீ ஹேங் அவுட் பண்ணிருக்க? ஆமா. ஓ மேடம், உங்கெல்லாம் என்ன வயசு மேடம் ஆகுது? உங்களுக்கெல்லாம் என்ன வயசு ஆகுது? 26. உங்களுக்கு சார்? 22. சுகர் மாமியா மேடம் நீங்க? உங்களுக்கு வாவ் மேன். சே, இங்க வேற யாராவது கப்பல்ஸ் இருக்கீங்களா? ஓ ஹாய் சார். மேடம் உடனே சே குழந்தையோட விட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு. ஓகே. நீங்கள் எவ்வளோ நாளா கப்பல்ஸ்? 4. ஏன் டவுட்டாக சொல்கிறீங்க? உங்கள் ஒய்ஃப் தானே? பார்த்துக்கங்க ஒரு தடவை. ஒய்ஃபில் டேட் தான் பண்ணுறேன். ஒய்ஃபில் டேட் தான் பண்ணுறீங்க? ஓ சாரி சார், நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்கன்னு நான் நினச்சேன். மேடம் இவர் வேண்டாம் மேடம். நீங்கள் இந்த பாரை பாருங்க மேடம். நீங்கள் வேணாம். நீங்கள் 4 இயர்ஸாக டேட் பண்ணிருக்கீங்க. எப்படி மீட் பண்ணீங்க சார்? இன்ஸ்டாகிராம். ஏன் இப்படி யோசிக்கிறீங்க எல்லா பதிலுக்கும்? யோசிக்கல. ஓகே மேடம், எல்லாம் உண்மை தானே மேடம்? உண்மைதான். ஓகே. இன்ஸ்டாகிராமில் என்னன்னு சொன்னீங்க மேடம் கிட்ட போய்? இல்லை, ஆக்சுவலி ஹீஸ் யுவர் சீனியர். ஓ வாவ், சூப்பர். ஓகே. என்ன சீனியர் அவர்? ஓ அதை கேட்டேன். ஓகே. ஆர்கிடெக்சர் சீனியர் அவர். ஓகே. அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ யூ ஆர் நாட் பில்டிங் பில்டிங்ஸ்.
யூ ஆர் பில்டிங் அ ரிலேஷன்ஷிப். ஓகே கியூட். அப்புறம் ஆக்சுவலி அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுக்கு ரிகவர் பண்ணுறதுக்கு நீங்கள் போனீங்க. என்ன ஹேக் பண்ணிட்டேன். அப்புறம் எப்படி ரிகவர் பண்ணீங்க? இல்லை மெயில் ஐடி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி. நம்பர் வாங்கலை, மீதி எல்லாம் வாங்கியாச்சு இப்படி. ஓகே ப்ரோ, நீங்கள் மைக் அவங்க கிட்ட கொடுங்களேன். மேடம் யூ டெல் மீ மேடம். He got my number and then we spoke. அதுக்கப்புறம் we were working the same construction site now. So ரெண்டு பேரும் architectsனால we go to sites together. So ஈசிஆர்ல தான் சைட் அமைஞ்சது. நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி பணம் எடுத்துட்டு வந்து வீடு கட்டி குடுறா அப்படின்னா இவன் வந்து பணத்தை கொடு நான் கட்டுறேன் பாரு இப்போ அப்படின்னு. ஏயா இஎம்ஐ 30,000 எதுக்கு போயிருக்கு? இவன் சாக்லேட் சாப்பிட்றதுக்கும் அவன் மாடியில படுத்து டூயட் பாடுறதுக்கும். பியூட்டிஃபுல், வாவ், சூப்பர். அப்புறம் ஈஸியார் எப்படி மேடம் உங்க டேட்ஸ் இருக்கும்? இப்போ கால் பண்ணி சிமெண்ட் எடுத்துட்டு, சிமெண்ட் மட்டும் போதுமா பேபி, கொஞ்சம் கட்டை எடுத்துட்டு வரவா, அந்த மாதிரி அப்படி ஃப்ளர்ட் பண்ணுவாரா? ஹவு டு யூ ஃப்ளர்ட்? ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் எப்படி ஃப்ளர்ட் பண்ணுவீங்க? வாட்ஸ் யுவர் டர்ன் ஆன் ஆஸ் அன் ஆர்கிடெக்ட்? டிராஃப்டரா ப்ரோ? நீங்க யாரு ப்ரோ? ப்ரோ சென்னையில் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. நான் இவ்வளோ தாங்க போட்டிருக்காரு இவர். என்ன ப்ரோ நீங்க எந்த ஊரு? சென்னையா? நீங்க சென்னையில் எங்க? போரூர். போரூர்ல இருந்து இப்படி ஒரு ஆளா? வா ப்ரோ, நீங்க யாரோட வந்திருக்கீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட்? வர மேடம் வரேன். என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோதானே, நான் கொடுக்குறேன். என்ன வேணும் உங்களுக்கு? கேர்ள் ஃப்ரெண்டு ஃபுல்லாக போட்டு வந்திருக்கு. புர்கா கொடுத்தா முஸ்லீம்னு நினச்சிடலாம், அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஓகே. வாட்ஸ் யுவர் டர்ன் ஆன் ப்ரோ? என்ன சொன்னால் வந்துட்டு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகும்? யாருங்க குழந்தைய கூட்டு வந்தது? மேடம் இன்னைக்கு வீட்டுக்கு போய் உங்க குழந்தை சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாம். நீங்க எவ்வளவு நாளா ப்ரோ கப்பல்? 3 years. 13 years இருக்கீங்க. ஓகே. ஏன்டா அவங்க கிட்ட மைக் பிடிக்கிட்டேன். ஓகே. சாரி மேடம், வரேன் மேடம். நீங்க யோசிச்சு வைங்க, நான் வரேன். நம்ம 21 questions நம்ம ஆடுறோம். யாரு மனசுல யாரு அப்படி. ஓகே. ஓகே. நீங்க வந்து 13 years ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ அந்த 13 வருஷம் இவங்க 14 வருஷமா இப்படி எப்படி ப்ரோ இவ்வளோ தூரம் கொண்டு வரீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை? கமிட்மெண்ட். ஹேம்நாத் கேட்டுக்க, நீங்க எப்படி மீட் பண்ணீங்க? we are batchmates. யா பேட்ச்மேட்ஸ்? காலேஜ் மேட்ஸ். எந்த காலேஜ் இது ப்ரோ? உங்க பொண்டாட்டி தான் ப்ரோ, நீங்க பயப்பட வேண்டாம். என்ன காலேஜ் இது? வேண்டாம், காலேஜ் பேர் கெட்டுருமா? ஓ யூ டோன்ட் வாண்ட் டு சே தட். காலேஜ் பேர் சொல்ல வேணாம்னு ஒரு ஓகே. அதாவது இங்க ஒரு கான்ட்ராஸ்ட் தெரியுது எனக்கு. இங்க இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா ஒரு ஆள், இங்க ஜட்டி போட்டு ஒரு ஆள், இப்படி ஒரு கான்ட்ராஸ்டா? வாவ், அப்படி இருக்கு எனக்கு. ஓகே. என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரி கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கலாம்? நீங்களே சொல்லிருங்க, நான் கேட்குறேன். எதுவும் வேணாம், நீங்க மைக்கா யோசிச்சிங்களா? யோசிச்சு ஹீ இஸ் ஆன்சரிங் இட். ஓகே, சேஃப் ஆப்ஷன் மேடம். சூப்பர். சொல்லுங்க ப்ரோ. அவர் சொல்லலைன்னா நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க. சொல்லுங்க ப்ரோ. இன்டீரியர் ரூம்ஸ் டிசைன் பண்ணும்போது. என்னது? இன்டீரியர் ரூம்ஸ் டிசைன் பண்ணும்போது. ஓகே. ஏன் மேடம் அவர் மைக்கை பிடிக்கிறீங்க ப்ரோ? நீங்க மைக் எடுங்க. நான் மைக்கை தான் மீன் பண்ணேன், அவர் மைக்கை தான் பிடிச்சாங்க மேடம். ஓகேவா? ஓகே. இன்டீரியர் ரூம்ஸ் டிசைன் பண்ணும்போது ஓகே என்ன நடக்கும்? உள்ள ஃபர்னிச்சர்ஸ்லாம் எப்படி, எந்த ஆங்கிளில் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஓகே. அந்த மாதிரி என்னெல்லாம் ஃபர்னிச்சர்ஸ் டிசைன் பண்ணுவீங்க ஒரு ரூம்குள்ள? லாஃப்ட், வார்ட்ரோப்ஸ். 69 types of furnitures design.
மேன் ஐ தாட் யூ வர் ஸ்லோ. யோசிச்சு பாருங்களேன், கிளைண்ட் வந்துட்டு சார் எனக்கு வந்துட்டு என் ஆளோட இப்படி ஒரு ரூம், என்னோட ஒய்ஃபோட என் குழந்தை வளர்றதுக்கு இப்படி ஒரு ரூம் நான் வந்துட்டு இது பண்ணணுன்னு, இவர் போய் கையை பிடிச்சிட்டு பேபி இந்த மாதிரி ஒரு ரூமில் தான் நம்மளும் பூ போட்டு மாலை போட்டு அதுக்கப்புறம் உன்னைய அந்த மைக்கை வாங்க. வணக்கம் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது வீடியோ இருக்குது, ஒரு 30 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பேர் பண்ணிக்கோங்க. என்னோட சோலோ ஸ்டாண்டப் காமெடி ஸ்பெஷல் சர்வைவர் ஸ்கில் நான் வந்துட்டு ஜூன்லேருந்து டூர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜூன் 14 கோயம்புத்தூரில், ஜூன் 29 ஹைதராபாத்தில், அதுக்கப்புறம் ஜூலை 12 பெங்களூரில். இந்த 3 சிட்டிஸ்லேயும் வந்துட்டு நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். அதோட டிக்கெட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டக்கு டக்குன்னு டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, வி ஹிட் 250K ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், யூ பீன் அ வெரி வெரி ஹோல்சம் ஆடியன்ஸ் டு பர்ஃபார்ம் ஃபார் அண்ட் டு ரிலீஸ் கான்டென்ட் ஃபார். I'm very grateful to have you all as an audience, and I hope we hit the 100K mark on YouTube soon enough. And yeah, like, comment, share, subscribe, you know the drill, do that. I'll see you soon in a live show. Bye bye. Okay, I need some water for this because you're too hot bro, so all right, okay. Madam, எப்படி மேடம் நீங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்? என்னோட கசினோட வெட்டிங்ல என்ன வந்து ஹிட் ஆன் பண்ணான். அப்படியே இந்த ட்ரெஸ்லையா? இல்ல ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வி வர் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா அப்படியே பத்திச்சு. இவர் ஹிட் ஆன் பண்ணாரா? என்ன ஹிட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்களா? ஆமா. எப்படி அது? ஹவ் டஸ் தட் வொர்க்? ஐ டோன்ட் நோ. அதுவும் இல்லாம வீடு பக்கத்துல, ஸோ இட் வாஸ் வெரி கன்வீனியன்ட் மீட்லாம் பண்றதுக்கு. அப்படியே பின்னாடி தெரு யாரா அவன் கொல்ல பக்கத்துல பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஓகே, கூல் கூல். ஓகே, இவர் வந்து நேர்ல வந்து என்னன்னு சொன்னாரு உங்ககிட்ட? உங்க பேர் என்ன மேடம்? என் பேர் அனன்யா. 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 அவர் பேரு? சார் நீங்க சொல்லாதீங்க, நீங்களே சொல்லுங்க மேடம். ஐயோ. கார்த்திக். கார்த்திக். ஓகே, கார்த்திக் என்ன வந்து சொன்னாரு உங்ககிட்ட? ஹிட் ஆன் பண்ணும்போது என்ன ஹிட் ஆன் பண்ணாரு? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஹீ தாட் நான் வந்து என்னோட அண்ணாவோட ஒய்ஃப்னு நினச்சாரு. ஏன்னா அவர் அந்த வெட்டிங்க்கு வரல. ஒய்ஃப்னு தெரிஞ்சும் போய் ஹிட் ஆன் பண்ணீங்களா? ப்ரோ ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். ஓகே. அவனோட கல்யாணத்துக்கு நான் போகலை. அவரோட கல்யாணத்துக்கு நீங்கள் போகலீங்க? ஸோ அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு கசின் எல்லாம் ஒரே ஏரியா. அவன் கல்யாணத்துக்கு போகும்போது அவன் பக்கத்துலேயே உக்காந்துட்டு இருக்கா. ப்ரோ கொஞ்சம் சத்தமாக பேசுறீங்களா? எனக்கு இந்த 10 மணிக்கு மேலே வைக்கிற ஒரு ப்ரோக்ராமை பார்க்குற மாதிரியே கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தப்போ அவன் ஒய்ஃப்னு நினச்சி ஹாய் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியல. என்ன வியர்டு ஃபெட்டிஷ் ப்ரோ இது? பொண்டாட்டியாக இருந்தால் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எனக்கு ஒன்று பிடிக்கும், அப்படி ஒரு ஃபெட்டிஷா? 1 year ஆச்சு. ஓகே, அவர் ஒய்ஃப்னு நினச்சி சும்மா பேச்சு போட்டுருந்தீங்க, அவ்வளோதான். என்னன்னு? தென் இமிடியட்லி she was like no I'm not his wife, I'm his cousin அப்படின்னு. ஓகே why not try அப்படின்னு. அவன் எப்படி சொன்னான்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு நினச்சி ஹாய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அது இதுன்னொடனே ஐ செட் நோ ஐ எம் ஹிஸ் சிஸ்டர் அப்படின்னு. ஓ சிஸ்டரா அப்படின்னு சொல்லி மேடம் இது ஹிட் ஆன் இல்லை மேடம், இது வந்துட்டு இருக்கிறதுல creepiest shit ever I have seen. எனக்கும் தங்கச்சி, ஃப்ரெண்டோட தங்கச்சி, எனக்கு தங்கச்சி இல்லை. என்ன நீங்க எவ்வளவு சீரியஸா சொன்னாலும் நீங்க ஜட்டி போடுறவனை பத்தி நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் சார். நான் இது இப்போ எனக்கு என்னன்னா, ஓ சிஸ்டரான்னு சொன்னது உங்களுக்கு வந்துட்டு வாவ் மை ஓவரிஸ் ஆர் எக்ஸ்ப்ளோடிங் அந்த மாதிரி இருந்தது. அதுல அப்புறமா தான் அவன் பேச்சு போட்டான். கொஞ்சம் பேச்சு போட்டா என்னன்னு பேச்சு போட்டாரு? நீங்க என்ன பண்றீங்க வாழ்க்கையில? சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர். நீங்க வேலை பார்க்க மாட்டீங்களாடா? வீடு கட்டுறதை தவிர எல்லாமே பண்றீங்களேடா, யாரா நீங்க? அந்த வேலையும் பார்க்கணும், இந்த வேலையும் பார்க்கணும். நல்லா வேலை பார்த்தேன் நீங்க. ஓகே, நீங்க என்ன மேடம் பண்றீங்க? சைக்காலஜிஸ்ட். வா ஓகே ஓகே, யூ டேம் த லைன். ஓகே கைண்ட் ஆஃப். ஓகே, இவ்வளவு டேம் பண்ணிருக்க வேண்டாம் மேடம். என்ன ஜட்டி போடுற அளவுக்கு டேம் பண்ணிருக்க வேண்டாம். நான் அப்பவே சொன்னேன் வரப்போ நீ இப்படி வர. இல்ல மேடம், எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு மேடம். உங்களுக்கு நீங்க எவ்வளவு என்ன வேணாலும் எடுத்துக்கங்க மேடம். ஓகே கூல் கூல். ஓகே, பண்டாங் பார்க்க போனா இப்படி தான் போணும் அப்படினு அந்த ஒரு. ஏன் பண்டாங்க என்ன ப்ளோ ஜாபா கொடுக்க போறான் உனக்கு? யாரு சார் இவன்? பொண்டாட்டி பக்கத்துலயே வச்சுக்கிட்டு ப்ளோ ஜாப் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு. ஓகே, நீங்க சைக்காலஜிஸ்ட். ஓகே மேடம், ஐ நோ இட் இஸ் அகேன்ஸ்ட் யுவர்
community guidelines or the guidelines, Yeah. you are not supposed to talk about your patients. Yeah, so I But won't. you won't. Yeah. But how does it feel to date one? Sometimes நீங்க கால் எடுக்கும்போது இவர் இருப்பார்ல. ஐயோ ரொம்ப சம்டைம்ஸ் எம்பாரசிங் அங்க தான் வந்தேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த கதை தான் எனக்கு வேணும். எப்படி உங்க கிளையண்ட்டை பத்தி சொல்ல போறது இல்ல. ஏன்னா உங்க கிளையண்ட்டை நீங்க டேட் பண்றீங்க. அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணுவாரு? இல்ல கிளையண்ட் அப்போ இவனை நான் வச்சுக்கவே மாட்டேன் பக்கத்துல. ஸோ என் பாஸோட சம்டைம்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு நடுவுல வந்து he'll speak something very embarrassing. ஓ பயந்துட்டேன். நடுவுல ஜட்டி போட்டு வந்து எங்கடி இந்த சாக்லேட்டை வச்ச? எவ்வளவு நாளா நீங்க டேட் பண்றீங்க? 1 year. 1 year, okay. What do you like about him, madam? Except for his short pants. What do you like about him? அவன் பேண்ட் மாதிரி அவன் மனசு குட்டியா இல்லாம பெருசா நீ இருக்கும். மைக்க பின்னாடி கொடு நீ. அவன் திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்ல நீ. அவன் பேண்ட் மாதிரி இல்லாம இல்ல I said பாம்பு இல்ல மனசு. நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க என்ன சொன்னாரு? இல்ல நான் சொன்னேன் அவன் பேண்ட் மாதிரி அவன் மனசு வந்து குட்டியா இல்லாம கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு. இது ஒரு கவிதைன்னு நீ எஃபோர்ட் எடுத்து சொல்றியாமா என்கிட்ட? உங்களுக்கு கண்டென்ட் தரேன், நீங்க ஜாலியா எடுத்துக்கோங்க. அப்படியெல்லாம் நீ ஒண்ணு எனக்கு கண்டென்ட் கொடுக்க வேண்டாமா? என்னால எழுத முடியுமா என்னால? ஓகே ரைட் ஓகே. அதாவது உங்க பேண்ட் மாதிரி அது கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு அப்பப்போ. அதுவும் லைட் வர இருக்கா பவுன்ஸ் ஆகுது. என்ன நான்லாம் பட்டாயக்கு போய் பிகினிய பார்க்க வேண்டிய ஆள் வயசுல எனக்கு இவன் தொடைய பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? No, even for the movies மால்க்கு கூட அவன் இப்படி தான் வருவான். மேடம் இது பெருமை இல்ல மேடம். பெருமை. இட் இஸ் a problem. ப்ரோ எப்போ பார்த்தாலும் வேலைக்கு பேண்ட் போட்டு தானே போறோம். இந்த மாதிரி மீ டைம் ப்ரோ வேலைக்கு பேண்ட் போகிறது வந்துட்டு உங்க வேலை போகாம இருக்கிறதுக்காக. நீங்க இங்க பேண்ட் போடாம இருக்கிறதுக்காக நான் இங்க உட்காந்து வேலை பார்க்க முடியாது. ஆல் ரைட் ஓகே. இது இப்போ வாட்ஸ் ஒன் திங் தட் யூ லைக் அபவுட் ஹர்? herself. அவளே சொல்லுங்க சார் நான் கேட்குறேன். முடிங்க. the whole of her totally. The whole of her. The way she of course. The way she does things. The efforts she does for the relationship. இல்ல ஹோல் முழுமையாக முழு மனதோடு. சாரி மேடம் ஐ ஷுடன்ட் ஹேவ். ஓகே cool but your holes are visible. Sorry sir. But anyway all right so cool man. okay அப்புறம் வேற என்ன பிடிக்கும்? உங்க வீட்டில் தெரியுமா மேடம்? தெரியாது. கேமரா இப்போ திருப்பி இந்த பக்கம் நீ. ஓகே இப்போ தெரிஞ்சா என்ன மேடம் ஆகும்? உங்க அண்ணா என்ன சொல்லுவாரு? ஆக்சுவலி கொஞ்சம் டவுட் இருக்கு அவங்களுக்கு. பட் ஆனால் தெரிஞ்சுது அப்படின்னா ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனை நடக்கும். வீட்டில் உரிக்கிறாங்களே எங்கள் வீட்டில் உரிச்சிருவாங்க. உரிச்சிருவாங்களா? அதனால தான் இந்த மாதிரி இப்படி ஒரு பேண்ட்டை போட்டு ஓகேடா என்ன உரிங்கடா என்ன உரி அப்படின்னு. ஓகே சார் நீங்கள் யார் சார்? ஃப்ரெண்டா? அவங்க யாருன்னே தெரியாதா? சாரி மன்னிச்சுக்கோங்க. ஓகே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா? எவ்வளோ நாளா ஃப்ரெண்ட்ஸ்? 5 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸா? ஒரு ஆட்சி காலத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க. மைக் அங்கே கொடுங்க. வாய்ப்பே எல்லாம் பொய் சொல்கிறாங்க. உனக்கு எப்படியா தெரியும் இது? ஓகே என்ன சார்? ஓகே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி மேடம்? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அது அப்படியே ஒரு குரூப்பாக மாறிடுச்சு. ஏன் உங்களால தனியாக போய் பிடிக்க முடியாதா? இந்த பம்பிள் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்க முடியாதா? பம்பிள்லாம் எங்கே ப்ரோ அக்செப்ட் பண்ணாங்க? 3 4 தான் சொல்கிறாங்க. ஒரு பையன் தனியாக வந்தாலும் அக்செப்டே பண்ண மாட்டேன். ஐயோ 3 வேணாமா சாருக்கு? அச்சோ என்ன மேடம் கலிகாலமா எனக்கு 3 எல்லாம் கேக்குறாங்க சார். என்னால முடியல சார். என்ன அழுகிறியா நீ? நடியா ஓரளவுக்கு நடியா நீ? என்ன ஜட்டி போட தெரியுது 3 பயமா? ஏண்டா மனசாட்சி இருக்கா உனக்கெல்லாம்? ஏதாவது ஒரு இடத்துல நடக்குமா இதெல்லாம்? ப்ரோ 3 நான் ரெடி ப்ரோ. அதுக்கு வந்து அப்படி வா. நீங்க பாஸ் கூட கால்ல இருக்கும்போது இவர் யார் கால் கீழே இருக்காரு நீங்க பார்க்கணும். புரிஞ்சுதா? ஓகே இப்போ எப்படி
இதுக்கு தான் நீங்க பண்டாங் ஷோன்னு வந்தீங்கல்ல, பிரிச்சு விட்றேன்டாங்க. ஆல்ரைட், ஓகே, கூல் மேன். சோ மெனி பியூட்டிஃபுல் கப்புள். இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. வேற யார் இங்க கோல்ட்ல வேற யாரும் கப்புள்ஸ் உங்க இருக்கீங்க? கப்பல் யாரும் வரலையா ப்ரோ? உங்க கப்பல் யாரும்? என் கப்பல் வரலையா? வந்தா இங்க கூட்டு வருவேன் நானு. ஓன் தொடைய பார்த்து அவளுக்கு தான் ஆயிடுச்சுன்னா வேணாம். ஐயோ, இங்க யாராவது இருக்கீங்களா? ஹாய் மேடம், நீங்க கப்புள்ஸா? நீங்க கப்பல் பக்கத்துல ஏன் உட்காரன்னு கேட்டேன். கேட்க உங்க பொண்டாட்டி உங்க கூட உட்காரணும், யார் கூட உட்காரணும்? நீங்க வாங்க கார்த்திக் ப்ரோ, மைக் அங்கே கொடுங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேடம். மேடம் இல்லைனாலும் நீங்கள் கண்டக்ட் ஆவீங்க மேடம். என்ன நீங்கள் கம்ப்ளீட் ஆகலைண்ணா? ஓகே, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? அரேஞ்ச் மேரேஜ். ஓ, சோ கூல். நல்ல விஷயம் மேடம். துப்பு இல்லாதவங்களாம் அதான் மேடம் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஓகே சார், நீங்கள் கோல்டு டிக்கெட் எடுக்கும் போது அதை யோசிச்சிருக்கணும் சார். ஓகே, இல்லைனாலும் எனக்கு தெரியுதே சார். ஓகே, நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் எவ்வளோ வருஷம் ஆச்சு? 4 years. ஓ நைஸ். எப்படி சார்? இல்லை அப்படி கேட்கல சார், எப்படி சேர்ந்துருக்கீங்க இன்னி அப்படி கேட்டேன் நான். 4 years நல்லா தான் போயிட்டு இருக்கு. எப்படி சார்? ஒய்ஃப் தானே? வேற இல்லை நீங்கள் கொத்தனார் கித்தனார் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? என்னது ராம்கோ சிமெண்ட் கம்பெனியில் யாரா நீங்க? என்னடா பண்றீங்க? என்னையா சிமெண்ட் கடைக்காரன், கொத்தனாரு, பில்டிங் கட்டுறவங்க எல்லாம் என்னடா உங்களுக்கு நல்ல விதமா நல்ல வாழ்க்கையே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? என்ன நீங்க ராம்கோ சிமெண்ட்ல வேலை பார்க்குறீங்களா? ஓ, என்னவா வேலை பார்க்குறீங்க ராம்கோ சிமெண்ட்ல? மேனேஜரா இருக்கீங்க. நீங்க மேடம்? யூஆர் அ பேங்கர். ஓ, எப்படி மேடம் இப்படி ஒரு காம்பினேஷன் அமைஞ்சிருச்சு? ஓ, ஓகே, கூல். அரேஞ்ச் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வாட்ஸ் ஒன் திங் தட் யூ டோன்ட் லைக் அபவுட் ஹிம்? சொல்லுங்க. கேட்கல மேடம், எல்லாருக்கும் கேட்கணும்ல. It's nothing, it's going good. அப்படி தெரியலையே மேடம். தெரியல. ஓகே, நீங்க சொல்லுங்க சார். வாட்ஸ் ஒன் திங் தட் யூ டோன்ட் லைக் அபவுட் ஹர்? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. ஐயா அப்புறம் வருங்க, நானே என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு. ஓகே, கூல். ஆல்ரைட். நீங்க கப்புள்ஸ். நீங்க இவங்களோட வந்திருக்கீங்களா? இல்லை, சீச்சி தள்ளி உட்காருங்க. ஐயோ சார், நீங்க என்ன சார், நீங்க ஏதாவது கம்பி மச்சான்ஸ் மறந்துடாதீங்க, கிஸ்கோ அந்த மாதிரி அப்படி எதுவும் இல்லைல்ல? நீங்க என்ன சார் பண்றீங்க? We both are hoteliers. You both are Hoteliers. ஹோட்டலியர்ஸ் அப்படின்னு இருறா கார்த்திக், நீ தொடைய மூடு கார்த்திக் ஃபர்ஸ்ட். மேடம் டிஷர்ட்டை கழட்டி கொடுங்க மேடம். நான் உங்களை கூட அப்படி பார்த்துக்கிறேன் மேடம், எனக்கு பிரச்சனை இல்லை மேடம். இவனை பார்க்க முடியல மேடம். ஓகே, நீங்கள் சொல்ல ஹோட்டல் நடத்துறீங்க. வாட்ஸ் த ஹோட்டல் மேடம்? Resort, backwater resort in Pondicherry. Backwater resort in Pondicherry. Oh wow, so cool, very sophisticated. Oh nice. நீங்கள் அதை நடத்துறீங்க? ஓ, நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கா? ஓ, இனி நடக்காது மேடம். இங்கே பாருங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு லவ் மேரேஜா? எப்படி சார் இப்படி ஒரு ஒய்ஃபை? 8 years. மைக் அங்கே கொடுங்க. I saw her in Singapore first. So ரெண்டு பேரும் ஒண்ணா You saw her in Singapore first. So சிங்கப்பூர்ல ஒண்ணா படிச்சீங்க? almost ஒரு 7 years we are together and then கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணோம். 2 years கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணீங்களா? என்னாச்சு சார்? ஃபேமிலி. ஓ, ஓகே. அதான் என்ன பிரச்சனை? ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ். என்னது கேட்கல? கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணணும். ஓ, நான் நினைச்சேன் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லுன்னு சொல்லிட்டு போவோம்னு பார்த்தோம். பட் எதுவும் நடக்கல. அப்பெல்லாம் எதுவும் நடக்கல. எப்படியோ நல்ல வேலை உங்களுக்கு கல்யாணம் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. பண்ணியாச்சு. ஓகே, கார்த்திக் கேட்டுக்க கார்த்திக், கன்வின்ஸ் பண்ணணும். ஓ, மாமனாரை பார்க்கும்போது இப்படி தொடையோட போய் நின்று எவன்டி இவன் யாரடி கூட்டு வந்திருக்க, சரி வா அடப்பெடுக்க வா அப்படின்னு உன்னை கூட்டு போயிடுவார் போல.